ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் அனைவரும் மிக பெரும் பாக்கியசாலிகள். ஸ்வயம் பகவான் மூலமாக நமக்கு ஈஸ்வரிய புத்தி கிடைத்துள்ளது. இந்த உலகில் மனிதர்களிடம் அதிக மகத்துவம் வாய்ந்தது புத்தி சக்தியே என்பதை நாம் அறிந்துள்ளோம். மனதின் சக்தி மிக உயர்ந்தது என்றாலும் மனதினுடைய சக்தியை கண்ட்ரோல் செய்வது புத்தி சக்தியே ஆகும். நமக்கு பகவானிடமிருந்து சத்புத்தி கிடைத்துள்ளது. இந்த சத்புத்தி நமக்கு ஞானத்தின் மூலம் கிடைத்துள்ளது. நமக்கு சிரேஷ்டமான ஞானம், மிக மதிப்பு வாய்ந்த விலைமதிப்பற்ற ஞான ரத்தினங்கள் கிடைத்துள்ளது. அவை நமது புத்தியில் நிறைந்து விடும் பொழுது நமது புத்திக்கு தெய்வீக விவேகம் கிடைத்து விடுகின்றது. அதனால் சூட்சும எனர்ஜி கிடைக்கின்றது. இதன் மூலம் நமது புத்தியானது சக்திசாலியானதாகவும் தெய்வீகமானதாகவும் ஆகிவிட்டது. என்னிடம் ஈஸ்வரிய புத்தி, திவ்ய புத்தி இருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய புத்தி கலியுக மனிதர்களைப் போன்ற புத்தி இல்லை. விதவிதமான புத்திகள் மனிதர்களிடம் இருக்கின்றது. ஒரு சிலருடைய புத்தி மிக தீவிரமானதாக, அதாவது கூர்மையான புத்தியாக இருக்கின்றது. படிப்பது, எழுதுவதில் மிக திறமைசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மிக புத்திசாலிகள் என்று நாம் கூற முடியாது. சூட்சுமமான புத்தி உடையவர்கள், மந்த புத்தி உடையவர்களும் இருக்கின்றார்கள். ஒரு சிலருடைய புத்தி மிக பவித்திரமான புத்தியாக இருக்கின்றது. சிலருடைய புத்தி மிக சுத்தமானதாக, சிலரது புத்தி நிர்மலமானதாக இருக்கின்றது. சூட்சும புத்தி மூலம் சத்புத்தி கிடைக்கின்றது. ஆனால் இந்த அனைத்தை விட சிரேஷ்டமானது ஈஸ்வரிய புத்தி, திவ்ய புத்தியாகும். நமக்கு இந்த புத்தி கிடைத்துவிட்டது. நாம் நமது புத்தியை சோதனை செய்வோம். எனது சிந்தனை சத்திய சிந்தனைகளாக இருக்கின்றதா? நமக்கு மற்றவர்கள் மீது கெட்ட பாவனை, கெட்ட பார்வை, கோபத்தினுடைய உணர்வு இல்லைதானே? இது ஈஸ்வரிய புத்தியினுடைய அடையாளம் அல்ல. சதா ஞான ரத்தினங்களுடைய சிந்தனை, ஞான சிந்தனைகளினால் நிரம்பிய ஞானத்தினுடைய முழுமையான பிரகாசம் நிறைந்திருக்கக்கூடிய புத்தி, அஞ்ஞானத்தினுடைய அம்சம் கூட யாரிடத்தில் இல்லையோ அப்படிப்பட்ட புத்தியே ஈஸ்வரிய புத்தியாகும். அவர்கள் தனது மனதை சுலபமாக கண்ட்ரோல் செய்து விடுவார்கள். மனதை நல்வழியில் ஈடுபடுத்துவார்கள். ஒருவேளை நீங்கள் தனது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை, உங்கள் மனம் உங்களது விருப்பத்திற்கு எதிராக அங்கும் இங்கும் அலைபாய்கின்றது, மனம் மிக குழப்பத்திலேயே இருக்கின்றது, மனம் மிக அசாந்தியாக நிம்மதியற்று இருக்கின்றது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களிடம் ஈஸ்வரிய புத்தி இல்லை. நாம் நமது புத்தியை ஞான ரத்தினங்களினால் நிறைத்து கொண்டு டிவைனாக ஆக்கிக்கொள்வோம். மனதில் சிந்தனைகளினால் மனதிற்கு கஷ்டத்தினை உணர்பவர்கள், நான் எனது மனதை கட்டுப்படுத்த முடியும், பகவான் எனக்கு கொடுத்த ஞானம் எனது புத்தியில் நிறைந்திருக்கின்றது என்பதை உணர வேண்டும். ஞானத்தில் அநேக சக்திகள் இருக்கின்றது. எந்த ஒரு மனிதர்களும் தனது லௌகீக காரியமானாலும் தொழிலினுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஞானத்தின் மூலம்தான் அனைத்தும் செய்கின்றார்கள். அது வீட்டின் சாதாரண காரியங்களாக இருந்தாலும் சரி, சமைப்பது, எழுதுவது, கவிதைகளை உருவாக்குவது, செங்கற்களை உருவாக்குவது, இசைகளை உருவாக்குவது, இவை அனைத்திற்கான ஞானம் மனிதர்களிடம் இருக்கின்றது. இதன் மூலம் மனிதர்கள் தனது வாழ்வை நிர்வாகம் செய்கின்றார்கள். நம்மிடம் சத்திய விவேக சக்தி இருக்கின்றது. நாம் இந்த நல்ல விவேக சக்தியை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இன்று முழு நாளும் நான் திவ்ய புத்தியினால் நிறைந்த ஆத்மா,
என்ற நினைவை அடிக்கடி ஏற்படுத்திக் கொள்வோம். எனக்கு திவ்ய புத்தி, திவ்ய நேத்திரம் கிடைத்துள்ளது. இந்த திவ்ய கண்கள் மூலமாக நாம் 3 உலகங்களையும் பார்க்க முடியும். 3 உலகத்திற்கு வலம் வர முடியும். இந்த கண்கள் மூலம் நாம் நமது ஆதி சொரூபத்தை, தனது பூஜைக்குரிய சொரூபத்தை பார்க்க முடியும். 4 யுகங்களிலும் நமது ஹீரோ பார்ட் எப்படி இருந்தது அதையும் பார்க்க முடியும். இந்த திவ்யமான கண்கள் மூலமாக, திவ்ய புத்தி மூலமாக நாம் நமது முழுமையான பார்ட்டையும் பார்க்க முடியும். ஆனால் அதற்கு நாம் நமது புத்தியை சுத்தமாக வைத்திருப்பது அவசியமானதாகும். வாருங்கள், நாம் இன்று 3 உலகத்தினையும் வலம் வருவோம். ட்ரில் செய்வோம். நான் ஆத்மா இந்த தேகத்தில் இருக்கின்றேன். பிறகு சூட்சும உலகில் பாபாவுடன் இருக்கின்றேன். பிறகு பரந்தாமத்தில் சிவத்தந்தையுடன் இருக்கின்றேன். பிறகு மறுபடியும் எனது தேகத்திற்கு வந்துவிட்டேன். இது போன்று மேலே செல்வது, கீழே வருவதற்கான பயிற்சி 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.